ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வழியை அறிவார். யோபு 23:10 சொல்கிறது, நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு பக்தன் சென்ற வழி யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாயிருந்தது. அவருடைய மனைவி அவரை தூஷித்து கைவிட்டாள். அவருடைய நண்பர்கள் ஆலோசனை என்ற பெயரில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினார்கள். அந்த பாடுகளின் மத்தியிலும் யோபு பக்தன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொன்னார். கர்த்தர் நீங்கள் போகும் உபத்திரவத்தின் பாதையையும் வேதனையின் பாதையையும் நிச்சயமாகவே அறிவார். கர்த்தர் மோசேயோடு பேசும்போது, என் ஜனத்தின் வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். யாத்ராகமம் 3:7. ஆம், நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் அவருடைய சுதந்திரங்களாய் இருக்கிறபடியால் அவர் நமது ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டதைப் போலவே எல்லா அடிமைத்தனத்தின் வேதனையிலும் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்ளுவார். சங்கீதக்காரனும் கூட தன் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று சொன்னார். 38ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். ஆம், தாவீதின் சிறுமையை எல்லாம் அறிந்த கர்த்தர் தாவீதின் சத்துருக்களின் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தாவீதை தமது பரிசுத்த ஆவியின் எண்ணெயால் அபிஷேகித்தார். ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளை ஸ்தாபித்த ஜார்ஜ் வாஷிங்டன் உள்நாட்டு போரிலே சிக்குண்டு விரோதிகளால் துரத்தப்பட்டு உயிர் தப்ப ஓடினார். எதிரிகள் அவரை பிடிக்க குதிரைகளோடும் துப்பாக்கிகளோடும் அவரை துரத்தி கொண்டு வந்தனர். அவரோ கால்நடையாய் முழு பலத்தோடு அந்த இரவிலே தப்பிப்பதற்கென ஓடிக்கொண்டே இருந்தார். அப்போது இடையிலே ஒரு நதி குறுக்கிட்டது. அது பயங்கர குளிர்காலமாய் இருந்தபடினால் அந்த நதியின் மரப்பரப்பெல்லாம் பனிக்கட்டியாய் உறைந்து போய் இருந்தது. அக்குளிர்ந்த நீரில் இறங்கினால் சரீரம் விரைத்து மரணமடையும் சூழ்நிலை நிலவியது. ஒரு நிமிடம் அந்த நதிக்கரையில் அவர் முழங்கால் படியிட்டு அந்த குளிர்ந்த நீரில் நீந்த தன்னை பலப்படுத்துமாறு வேண்டி ஜெபித்தார். அடுத்த வினாடி தண்ணீரில் குதித்து முழு பலத்துடன் முழு வேகத்தோடு அதே நேரத்தில் ஊக்கமான ஜெபத்தோடு அவர் நீந்த துவங்கினார். தேவனுடைய வல்லமை அவரை நிரப்பியிருந்தபடினாலே குளிர் அவரை சேதப்படுத்தவில்லை. மறுகரை அடைந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கழிந்த பின் பகைவர்கள் அந்த நதிக்கரை அண்டை வந்தார்கள். ஒருவருக்காவது அந்த பனிக்கட்டி நிறைந்த நதியில் நீந்தி செல்ல தைரியமில்லை. அவர்கள் அப்படியே நின்று விட்டார்கள். ஜார்ஜ் வாஷிங்டனின் இக்கட்டான நிலைமையை அறிந்து அவருக்கு உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கூட அறிவார். அவைகளின் மத்தியிலே உங்களுக்கு ஜெயம் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக
அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 47 மற்றும் 48 அதிகாரங்கள், மாலை 1 யோவான் 3 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.